கோவையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உரையாற்றினார். அப்போது களம் தயாராக இருக்கிறது, வெற்றி நிச்சயம் என அவர் தெரிவித்துள்ளார். என் நெஞ்சில் குடியிருக்கும் கோவை மக்களுக்கு தோழர்களுக்கும் வணக்கம் என விஜய் தனது உரையை தொடங்கினார். அப்போது களம் தயாராக இருக்கிறது, வெற்றி நிச்சயம் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மக்களிடமிருந்து வாக்குகள் பெறுவது மட்டுமே நோக்கம் அல்ல எனவும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். மக்களிடமிருந்து வாக்குகள் பெறுவது மட்டுமே நோக்கம் அல்ல எனவும் களம் தயாராக இருக்கிறது, வெற்றி நிச்சயம் எனவும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரசாந்த் இணைப்பில் உள்ளார். பிரசாந்த், கோவையில் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி 2 நாள் கருத்தரங்கமாக கூட்டம் என்பது கோவை குறும்பால இருக்கக்கூடிய SMS கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சரியாக 3 மணி நேரம் கூட்டம் என்பது துவங்கி தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பூத் கமிட்டி கூட்டத்துல சேலம், கரூர், நாமக்கல், நீலகிரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 16,000 நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த பூத் கமிட்டியில் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயிற்சி பெற இருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது மேடையில் பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசி முடித்து விட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஆதவ அர்ச்சனா, தேர்தல் பிரிவு செயலாளர் இருக்கக்கூடிய ஆதவ அர்ச்சனாவும் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பேசி, இந்த கூட்டத்தில் நாம் இந்த பூத் கமிட்டியில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும், மக்களிடத்தில் எப்படி நம்ம கனெக்டாக இருக்கும், குறிப்பாக இந்த தேர்தல் பணியாற்றும் மற்ற இதர கட்சிகள், அதாவது பலம் வாய்ந்த கட்சிகள் 2 இருக்கும் பொழுது அதை நாம் பின்னுக்கு தள்ளி எப்படி பூத்து வாரியாக நம் மக்களோடு நின்று பயணித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அறிவுரையை கூறி இந்த கூட்டத்தை துவக்கி வைத்தார்கள். குறிப்பாக இந்த கிட்டத்தட்ட 7 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 24 சட்டமன்ற தொகுதிகள்ல இன்று மட்டும் 4 மாவட்டங்கள் நடக்கிறது. இந்த 4 மாவட்டங்கள்ல குறிப்பாக ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட 4 மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய 24 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் கிட்டத்தட்ட அந்த 24 சட்டமன்றத்துல 6,681 பூத்துகள் வாரியாக நிர்வாகிகளுக்கு என்ன மாதிரியான பணிகள் செய்ய வேண்டும், நீங்கள் அங்க கடந்த தேர்தலில் அந்த தொகுதிகள்ல பூத்து வாரியாக திமுக, அதிமுக 2 கட்சிகளும் எவ்வளவு வாக்குகள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை ஒரு புத்தக வடிவிலும் ஒரு பென்ட்ரைவ் வடிவிலும் அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு வழங்கப்பட்டு அதை அந்த மாவட்ட செயலாளர் பூத்து வாரியாக கொண்டு அந்த வழங்கி எப்படி இந்த பூத்தில் அதிமுக, திமுக மற்றும் பல இதர கட்சிகள் எவ்வளவு வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறார்கள், அந்த வாக்குகளை தவிர நாம் எப்படி அந்த மற்ற வாக்குகளை பெற வேண்டும், புதிய வாக்காளர்களை எப்படி கவர்ந்து நம்ம யார் இருக்கிறார்கள், அவரிடம் எப்படி நம்ம கட்சியில இணைக்க வேண்டும், அவர்களுக்கு நம்முடைய தாவேக்காவோட கொள்கைகளாக இருக்கட்டும், நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்பதெல்லாம் வலியுறுத்தி அவர்களை நம் பக்கம் நம்முடைய வாக்காளர்களாக மாற்ற வேண்டும், நம்முடைய கட்சியினர் நிர்வாகியாக மாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் இடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பயிற்சியை அவர்கள் வழங்கி தற்போது புத்தக வடிவிலான ஒரு பென்ட்ரைவை வழங்கி இந்த நிகழ்வை துவங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு இந்த பூத் கமிட்டியில தலைமை தாங்கி இருக்கக்கூடிய தாவேக தலைவர் விஜய் மேடையிலே பேசக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். குறிப்பாக மிக முக்கியமான உரையாக அவர் சொல்வது என்னவென்றால், இந்த பூத் கமிட்டியாக இந்த கூட்டத்தை பார்க்கவில்லை, வேறு ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டத்தை பார்க்கிறோம். கோவை என்றாலே கிட்டத்தட்ட கொங்குமண் இருக்கக்கூடிய அந்த மரியாதை தான் முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த பூத் வாரியாக இருக்கக்கூடிய இந்த கமிட்டி கூட்டத்துல நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் எப்படி நம் மக்களிடத்தில் பணியாற்ற வேண்டும், இது ஓட்டுக்காக மட்டும் நடத்தப்பட கூட்டம் இல்லை, நம் ஆட்சிக்கு வந்ததும் என்ன செய்ய போறோம் என்பதை மக்களிடத்தில் சொல்லி அவர்களிடத்தில் நம்முடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் நம்முடைய கட்சி நேற்றதற்கான பணியை நீங்கள் செய்ய வேண்டும், பூத்திலிருந்து மக்களோடு மக்களாக எப்படி ஒன்றிணைய போறோம் என்பதற்கான ஒரு கூட்டமாக தான் இந்த கூட்டத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி தற்போது இந்த உரையை துவக்கி இந்த பயிற்சியை துவக்கி வைத்திருக்கிறார். இதற்கு முன் பலர் எப்படி பொய் பேசி ஆட்சியை பிடித்தார்கள் என்பதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. நம்மளுடைய பணி என்னவாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டுதான் இந்த பூத் கமிட்டி கூட்டத்தை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். எனவே நன்றாக பணி செய்து பூத் வாரியாக தாவேக நிர்வாகிகள் பலமாய்ந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதை ஒரு கூட்டமாக வைக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை தற்போது தொண்டர்கள் மத்தியில் பேசியிருக்கக்கூடிய நிகழ்வை தான் நாம் பார்க்கிறோம். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்.